6 ஆண்டுகளுக்கு முன்பு பல அறுவை சிகிச்சைகளின் விளைவாக அம்பாங் அரசு மருத்துவமனை மற்றும் அதன் மருத்துவர்களின் கவனக்குறைவினால் உடல் உறுப்புகளை இழக்க வேண்டிய துர்பாக்கியத்திற்கு ஆளான ஆடவர் ஒருவருக்கு 7.4 மில்லியன் ரிங்கிட் இழப்பீட்டை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. 22 வயது விமல்ராஜ் என்பவருக்கு இந்த இழப்பீட்டுத் தொகையை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி சூ தியாங்ஜூ உத்தரவிட்டார். 7.4 மில்லியன் ரிங்கிட் இழப்பீட்டுத் தொகையில் 6.4 மில்லியன் ரிங்கிட்டில் விமல்ராஜ் ஒரு ரோபோ கை மற்றும் 2 ரோபோ கால்களை வாங்குவதற்கு வழங்கப்படுவதாக நீதிபதி குறிப்பிட்டார். உடல் உறுப்புகளை இழந்ததால் ஏற்பட்ட வலி மற்றும் துன்பத்திற்கு மொத்தம் 2,13,000 ரிங்கிட்டும், வீட்டு பராமரிப்புக்கு 1,80,000 ரிங்கிட்டும், கடும் பாதிப்புக்கு 20,000 ரிங்கிட்டும் வழங்கப்படுவதாக நீதிபதி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். எனினும் விமலின் தந்தை கிருஷ்ணசாமியின் வருமான இழப்புக்கான இழப்பீட்டு கோரிக்கையை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தனது மகனால் தமக்கு வருமான பாதிப்பு ஏற்பட்டது என்பதை நிரூபிக்க கிருஷ்ணசாமி எந்த ஆவண ஆதாரமும் சமர்ப்பிக்கவில்லை என்று நீதிபதி சூ தியாங்ஜூ தனது தீர்ப்பில் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.